வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ மைக்ரோசாஃப்ட் அசூரில் இருந்து பிபிஎஸ் சர்வர் ஒன்றை க்ரியேட் பண்ணுவோம். இதுதான் இந்த மைக்ரோசாஃப்ட் அசூர் போர்ட்டல். இந்த இடத்துல விர்ச்சுவல் மெஷின் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட்டை கிளிக் பண்ணணும். நான் ஸ்டூடெண்ட் இமெயில் பயன்படுத்தி சைன்அப் பண்ணினதால் இந்த அக்கௌண்ட்டை நான் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். சப்ஸ்கிரிப்ஷனை பாருங்கள். அசூர் ஃபார் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டுன்றபடியாக நான் காசு கட்ட தேவையில்லை, ஃப்ரீயாகவே யூஸ் பண்ண முடியும் எல்லா சேவைகளையும். கிரியேட் நியோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் புதுசாக ஒரு பேர் ஒன்று ஆட் பண்ணணும். இது சும்மா நார்மலாக ஒரு ரிசோர்ஸ் குரூப்புக்காக கொடுக்குறதான். ஏஎஸ்டிஎன்னு கொடுத்துருக்கேன். ஓகே பண்ணுறேன். விர்ச்சுவல் மெஷின் பேர் கொடுக்கணும். இதில் கொடுக்கன் ஆண்ட்ராய்டு என்று கொடுக்கன். இதில் கிளிக் பண்ணிவிட்டு சவுத் ஈஸ்ட் ஏசியாவை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நமக்குரிய சர்வரை செலக்ட் பண்ணணும். சிஓல் சைஸை கிளிக் பண்ணுறேன். நான் இப்போ 4 கோர் சிபியூவும் 4 GB ரம்மும் உள்ள சிபியூ ஒன்று எடுக்கலாம்னு நினச்சிருக்கிறேன். சிபியூவை கிளிக் பண்ணிவிட்டு 4 கோரை செலக்ட் பண்ணுறேன். ரம்மை கிளிக் பண்ணிவிட்டு 4 GB ரம். இந்த கன்ஃபிகரேஷனில் சிபி ஒன்றும் இல்லை, அதனால் ரம்மை கிளிக் பண்ணிவிட்டு 8 GB ரம்மை கொடுக்குறேன். நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறது F4S_B2 சர்வர் கம்ப்யூட் ஆப்டிமைசட் 4 கோர் சிபியூ 8 GB ரம். இந்த சர்வரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுறேன். இதில் யூசர் நேம் ஒன்று கொடுக்கணும். ஆண்ட்ராய்டு என்று கொடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இந்த பாஸ்வேர்டு தான் நம்ம ஆர்டிபியில் லாகின் பண்ணும்போது கொடுக்க வேணும். அதனால் இதில் கொடுக்குற பாஸ்வேர்டு சரியாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மேலே கொடுத்த பாஸ்வேர்டை கீழே கொடுக்க வேணும். இதில் இந்த இடத்துல டிக் பண்ணியிருக்கட்டும். இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டிபியை செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல டிக் பண்ணுங்கள். இப்போ கிரியேட்டை கொடுங்க. கிரியேட். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிபிஎஸ் சர்வர் க்ரியேட் ஆகி கொண்டிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இலவசமாக பிபிஎஸ் சர்வர்களை நீங்களும் கிரியேட் பண்ணி பயன்படுத்த முடியும். அதுக்கு உங்களுக்கு தேவை ஸ்டூடெண்ட் இமெயில் அட்ரஸ். ஸ்டூடெண்ட் இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணுற வெப்சைட் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கில் போயிட்டு நீங்களும் உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இமெயில் அட்ரஸை கிரியேட் பண்ணி பயன்படுத்தி கொள்ளுங்க. ஸ்டூடெண்ட் இமெயில் பயன்படுத்துறதால நிறைய பெனிஃபிட் இருக்குது. பணம் கட்டாமலுக்கு நிறைய சேவைகளை நம்ம இன்டர்நெட்ல இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கம்ப்ளீட் ஆயிட்டுது. கோ டு ரிசோர்ஸை கிளிக் பண்ணணும். நம்மளோட நார்மல் சிபியூ அல்லது லேப்டாப்பில் இருந்து செய்ய முடியாத நிறைய ஹெவியான வேலைகளை பிபிஎஸ் சர்வரில் இருந்து நம்ம செய்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு
நம்ம ஒரு வெப்சைட் வச்சிருக்கோம்னு வைங்களேன். அந்த வெப்சைட்டுகளுக்கு நம்ம அப்லோட் பண்ணுற ஃபைலுகள் நெட்டில் இருக்குதுண்டா, அந்த ஃபைலுகளோட கெப்பாசிட்டி ஜிபி கணக்கில் இருக்குதுண்டா, நம்ம அந்த ஃபைலுகளை நம்மளோட கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் பண்ணிட்டு நெட்டுக்கு அப்லோட் பண்ணுறது கடும் கஷ்டமாக இருக்கும். டேட்டா சார்ஜ் ஆகும், அதே நேரம் நிறைய டைம் எடுக்கும். இப்படியான பிபிஎஸ் சர்வர்கள் வச்சுருந்தோம்டா நம்மளோட பிபிஎஸ் சர்வருக்கு அந்த ஃபைலுகளை டவுன்லோட் பண்ணிவிட்டு பிபிஎஸ் சர்வரில் இருந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு அப்லோட் பண்ணலாம். ஃபைலு டவுன்லோட் ஆகிறதுக்கு எல்லாம் 1 GB ஃபைல் எல்லாம் 20 செகண்ட் 25 செகண்டுக்குள்ளே டவுன்லோட் ஆகிரும். அதே மாதிரி அப்லோட் ஆகிறதும் 30 செகண்ட் 40 செகண்டில் அப்லோட் ஆகிரும். அதனால் இந்த மாதிரி பிபிஎஸ் பயன்படுத்துகிறது நமக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கனெக்டை கிளிக் பண்ணணும், ஆர்டிபியை கிளிக் பண்ணணும். டவுன்லோட் ஆர்டிபி ஃபைல் இதை கிளிக் பண்ணினா ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகும். ஆண்ட்ராய்ட் ஆர்டிபி ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டது. இப்போ இதை கிளிக் பண்ணணும் பாருங்கள். கனெக்ட். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்ட்ராய்டு டைப் பண்ணணும். இதில் நான் கொடுத்த பாஸ்வேர்டை நான் கொடுக்கணும். நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுத்தீங்களோ அதை இந்த இடத்துலையும் பாஸ்வேர்டை இந்த இடத்துலையும் கொடுக்கணும். இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு ஜேஸை கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட பிபிஎஸ் சர்வர் அப்படி ஓப்பன் ஆகி வரப்போதும். இந்த வந்துட்டுது. இந்த சர்வரில் இன்டர்நெட் ஸ்பீடை டெஸ்ட் பண்ணி காட்டுவோம் பாருங்கள். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் எல்லாம் அந்த மாதிரி இருக்கட்டும், எதையும் நீங்கள் மாற்றிட வேணாம், அக்செப்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஜேஸை கொடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிபிஎஸ் சர்வர் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி வந்துட்டுது. இனி நமக்குரிய கெவி யூசேஜ் ஃபைல் எல்லாம் இங்கே டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய இடத்துக்கு அப்லோட் பண்ணலாம். இப்போ நம்ம குரோம் ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ நம்ம குரோம் ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணுவோம். சேவ் கொடுக்கணும். ரன். இப்போ நம்மளோட எக்ஸ் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குரோம் ப்ரௌசர் நம்மளோட பிபிஎஸ் சர்வரில் இன்ஸ்டால் ஆக தொடங்குது. குரோம் ப்ரௌசர் இன்ஸ்டால் ஆகிட்டுது. இப்போ இன்டர்நெட் ஸ்பீடை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கோவை கொடுப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோடு ஸ்பீடை பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்லோடு ஸ்பீடை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களுக்கு தேவையான இப்படியான பிபிஎஸ் சர்வர்களை பயன்படுத்தி கொள்ள முடியும். நம்ம இப்போ சிபியோட டீட்டெயிலை பார்ப்போம்.
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 126 GB எஸ்எஸ்டி கார்ட் டிஸ்க் தந்திருக்காங்க. டெம்பரரி ஸ்டோரேஜாக 32 GB எஸ்எஸ்டி கார்ட் டிஸ்க் தந்திருக்காங்க. இப்படி டெம்பரரி ஸ்டோரேஜ் இருக்கிற இடத்துல எதையும் சேவ் பண்ணி வச்சிடாதீங்க. நீங்கள் சேவ் பண்ணுற ஃபைல் எல்லாம் லொஸ்ட் ஆகிரும். சீக்குள்ள அல்லது இந்த ஃபோல்டர்களுக்குள்ள எங்கேயாவது உங்களுடைய ஃபைல்களை நீங்கள் சேவ் பண்ணி வச்சு பயன்படுத்துங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போவோம். இங்கே பாருங்கள், 4 கோர் CPU தந்திருக்காங்க. ரம் வந்துட்டு 8 GB தந்திருக்கிறாங்க. நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுத்த நேம் ஆண்ட்ராய்ட் இங்கே வந்திருக்குது. விண்டோஸ் 10 தந்திருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா நம்முடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.